never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world and right on time. Oh, never in my life have I seen the sky light up like. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நான் தான் சக்தி நண்பா. ஆக்சுவலாக இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் ரிவ்யூ, பைக்கான அக்சசரிஸு ப்ளஸ் டூரிங் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 முக்கியமான அக்சசரிஸ் வந்து வாங்கியிருக்கேன் நான் எனக்காக. ஸோ அது வந்து பைக்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் நான் ரைடிங்க்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கீ செயின், அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு, அண்ட் இது வந்து சீக்ரெட்டு. இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கீ செயின் வந்து பார்க்கலாம். நீங்களே கீ கோடு அந்த செயினே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் புது பைக் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீ செயின் மாற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 கலருமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இது வந்து ரைடர் கீ செயின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரைடராக இருந்துச்சிங்கன்னா, பைக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைடர் கீ செயின் வந்து போடுங்க. கண்டிப்பாக பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் மோஸ்ட்லி ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அது வந்து நம்மக்கிட்டேயும் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் ஸ்டில் ஒரு லக் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது லுக் வைஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே மாட்டிட்டு இங்கே இப்படி டிக்கி வந்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். கீ செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் அமேசான் அந்த இதுவெல்லாம் பார்த்தேன், அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த கீ செயினும் இல்லைன்னு பார்த்துக்குங்களேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேண்டசி ரோடுன்னு தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிற இந்த பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு வேணும்னா வாங்கிங்க. அண்ட் ஒன் மோர் திங் சொல்கிறேன், இது எதுவுமே வந்து ஸ்பான்சர்டு இல்லை, எல்லாமே நம்ம ஹார்ட்லி ஏர்ன்டு மணி தான், அதை வச்சு தான் வாங்கணும். ஸோ நான் லிங்க் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பவர் பேங்க் வாங்கியிருக்கேன். எம்ஐ தான், சைனா ப்ராடக்ட்டு தான். பட் என்ன பண்ணுறது, இதுதான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நான் இது 2 2-வே பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து மொபைல் சார்ஜ் போடணும், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ட்ரெக்கிங் நிறைய போவேன். உங்களுக்கே தெரியும், ட்ரெக்கிங்லாம் போக சொல்லும் போது கோப்ரோ வந்து சார்ஜ் பண்ணணும் நான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இது வாங்கியிருக்கேன். இது 20,000 mAh. ஸோ மேக்ஸிமம் 3 to 4 டைம் வந்து சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, பவர் பேங்க் பற்றி ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல வேணாம். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், உள்ளே பார்க்கலாம் வாங்க. இது ஒன்று கீழே வீண்டுடுச்சு. ஓகே, இது வந்து அதனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நல்லா நீட்டாகவே பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது உள்ளே இன்னொன்று இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எம்டி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் போல். கேபிள் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீட்டாக ஒரு பிராண்ட் நியூ பவர் பேங்க் அவங்க எம்ஐ இதுவும் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 3 டிவைஸ் வந்து சேம் டைமில் போடலாம். ஒன்று வந்து இது வந்து இன்புட் இல்லைனா அவுட்புட். ஓகே நண்பா, ஸோ 3வது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது. அண்ட் ஒன் மோர் திங், ஹை ஸ்பீட் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் வந்தாச்சு. இதுதான் ஆக்சுவலாக காகல்ஸு. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், எனக்கு வந்து டர்ட் ஹெல்மெட் இன்னும் வைசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. இது பில்ட்டின்னு நான் வாங்க சொல்லும் போதே வைசர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம், இது வைசரோடு வராது டர்ட் ஹெல்மெட் இருந்ததுனால. ஸோ அதனால் வந்து இப்போ காகல்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நான் ஹை ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ண பார்த்தேன் லாஸ்ட் டைம். 125 வரைக்கும் தான் போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் கண்ணுலேருந்து 2 பக்கமும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் பெங்களூர் போவேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போட்டு உங்களுக்கே காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது ஹெல்மெட்டில் போட்டு இப்படி போடணும். எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. இங்கே வந்து நோஸ் அண்டை கரெக்டாக செட் ஆகுது. அண்ட் வெயில் நல்லா அடிக்குது, என்னால் சூரியனை பார்க்க முடியுது. ஏன்னா இது
நல்லா கலராக அழகாக இருக்கவே இது வந்து சன்கிளாஸ் மாதிரி தான். ஸோ நல்லாவே இருக்குது. காகல்ஸு நல்லா செட் ஆகுதுங்க. இங்கே வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகுது, செம்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் இது அமேசானில். இதுவும் வந்து நம்ம பையிங் லிங்க் வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அண்டு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காகல்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்மெட் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, நீங்கள் டர்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காகல்ஸ் போடுறது. ஈஸியான வழி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கீழே போட்டுக்குங்க, போட்டுட்டு கொஞ்சம் கீழே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட் வந்து எடுத்துகிட்டு நீட்டாக ஜென்டிலாக போட்டுக்குங்க. இப்படி போட்டிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, அழகாக இது எடுத்துனுவாங்க. எடுத்து வந்து வச்சுட்டு பின்னாடி வந்து எலாஸ்டிக் ரோப் இருக்கும். ஸோ அது வந்து மேலே வந்து ஹெல்மெட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, விசிபிலிட்டியும் நல்லா க்ளீனாக இருக்குது. ஈவன் தான் வெயில் அடித்தாலும் என்னால் எல்லாமே பார்க்க முடியுது, அண்ணன் கேமரா எடுக்கிறது எல்லாமே. அண்ட் வண்டி வந்து நிறைய வெயில் அடித்தாலும் ஈஸியாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி கேமராவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், போயிட்டு வேணால் வாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ரைஸ் லிங்க்குமே வேணும்னு நான் அது போட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே நண்பா, ஐ திங்க் இந்த 3 பொருளுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் ரைடராக இருந்துச்சுன்னா. ஸோ ரைடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேணுன்னா போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வர நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. Thanks for watching. We'll see you in next video. Until then, bye from Shakthi.